உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்பாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபமே செய்யும் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமே தேவ பிள்ளைகளே, இந்த நாள், இந்த விடுதலை நாள் கூடுகைக்காக தேவ சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டு, குறிப்பாக நேற்றைய தினத்திலே நான் இந்த இடத்திலே ஜெபித்து கொண்டிருந்த போது காலையிலே கொஞ்ச நேரம் சில வேலைகள், சில காரியங்கள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து சரி கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து நாம் எழும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்து எழும்புவதற்கு ஆயத்தமான போது பாருங்க, காலையில் அந்த எழும்புகிற நேரத்திலிருந்தே இந்த பாடல் வரிகள் என் வாயிலே வந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. இந்த பாடல் எனக்கு நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் இந்த பாடல் எனக்கு முழுவதும் பாடுவதற்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை மாத்திரம் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. குனிந்து தூக்கினீரே, பெரியவன் நாக்கினீரே, உமது காருண்யத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான தேவைகள், பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பாருங்க, நான் அப்படி காலையில் வழக்கமாய் நான் எழும்புவதற்கு முன்பாக ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு அப்படியே நான் படுத்துக்கொண்டே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தேன். நான் ஏன்னா ஒரு நாள் கொடுக்க போகிற வார்த்தை அப்படியே பேசிக்கொண்டே இருப்பேன், அலசிக்கொண்டே இருப்பேன். அப்படி அலசி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை, குனிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே, உமது காருண்யத்தினால். அல்லேலூயா. உமது கிருபையினால் என்னை ஆண்டவரே தூக்கி எடுத்து பெரியவனாக்கினே என்று சொல்லி இந்த வார்த்தை பாடல்களை ஆண்டவர் பாட வைத்ததுனால பாடல் முழுவதும் தெரியாது, ஆனாலும் தெரிந்த வரிகளை இணைந்து நம்ம சேர்ந்து கைதட்டி பாடி வார்த்தைகளுக்கு நேராய் போகிறோம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு தேவையான சில காரியங்களை இந்த இடத்திலே தந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினி. சபை அப்படி ஏகமித்து சொல்லட்டும். ஆமே. குனிந்து தூக்கினீரே. ஒரு மகிமையை நான் பார்க்கிறேன். சபை நடுவில் தேவ பிரசன்னத்தை நான் இப்பொழுது பார்க்கிறேன். ஆமென். உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தானையா. தூயவர் துதிக்கு பாத்தீர, ஆறுதல் நீரானையா.
தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீரானையா ஆறுதல் நீரானையா சென்று சொல்வோமாமே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீ இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே உள்ள மகிழ்கிறதாமே தூயவர் தூயவரே ஒரு விசை கூட தூயவர் தூயவரே தூயவர் உங்க சத்தம் மாத்திரம் அப்படி எழும்பட்டும் ஆமே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா ஆறுதல் நீர்தானையா தூயவர் தூயவரே புகழ்ந்து பாடிடுவே உம்மை உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே நீங்க சொல்ல முடியுமா அப்பாவை பார்த்து ஆமே புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்துவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுற கேட்டீரை எத்தனை பேருடைய வாழ்க்கையில துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுற கேட்டீரையா குனிந்து தூக்கினீரே பெரியவர் நாக்கினீரே அப்படியே கரங்களை உயர்த்தி உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் இணைந்து குனிந்து தூக்கினீரே பெரியவர் நாக்கினீரே உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே நீங்க மாத்திரம் சொல்லுங்க ஆமே குனிந்து நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தட நேரங்கள் ஆமே நாக்கினீரே அப்பா உமது சதராக்கே பெரியவர் நாக்கினீரே குனிந்து இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் நீங்க சொல்லும் போது நான் ஆவியாருடைய அசைவாடுதலை சபைக்குள்ள பார்க்கிறேன் ஆவியாருடைய நடத்துதலை நான் சபைக்குள்ள பார்க்கிறதுனாலதான் இந்த வார்த்தையை பாடும்போது என் உள்ளம் மகிழ்கிறது என்றால் நிச்சயமா உங்கள் உள்ளத்தை மகிழ பண்ணுகிற தேவன் உங்களுக்கும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் உங்களும் நாட்களெல்லாம்
புகழ்ந்து பாடிடுவே. ஒரு விசை கூட சொல்லுங்க, புகழ்ந்து பாடிடுவே. ஓ இயேசுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து பாடிடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம். எத்தனை பேர் சொல்ல விரும்பினார் உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம். சபை மாத்திரம் இந்த வார்த்தையை சொல்லும் என்றால் பரலோகமே மகிழ்ச்சியை பார்க்குமே. நம்பி ராஜா இயேசு ராஜா, நம்பி ராஜா. அந்த பிரசன்னத்தை உணர்ந்து இயேசு ராஜா, நம்பி ராஜா. வார்த்தையோடு இணைகிறவர்கள் இந்த வார்த்தை சொல்லுங்க பாப்போமா. நன்றி ராஜா இயேசு ராஜா, தூயவர் தூயவரே. ஓ எல் ஷடாய், துதிக்கு பாத்திரரே. காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய காருண்யத்தின்படி உம்முடைய காருண்யத்தின்படி என் மகிமைப்படுகிறதற்காக தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்காக உம் பாதம் வருகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி பலிகளை செலுத்தி ஆவியானவர் நம் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா. இன்றைக்கு தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த வேத வசனம், ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதனுடைய 50வது வசனம். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்வதற்கு காரணம் என்ன? நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 43 முதல் அதனுடைய 50 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே பிலிப்புவை இயேசு அழைக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். பிலிப்பு நாத்தான் வேலை குறித்து இயேசுவிடத்திலே அறிமுகப்படுத்தி வந்து பார் என்று சொல்லி ஒரு அழைப்பை விடுகிறான். ஆனால் இந்த நாத்தான்வேல் பாருங்கள், தூரத்திலே வருவதை கண்டவுடனே, இவன் தூரத்தில் வருவதை கண்டவுடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை பேசுகிறார். நாத்தான்வேல், நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி நாத்தான்வேலை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அல்லேலூயா.
இப்போ இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? அந்த 50வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனிடத்திலே சொல்லுகிறார், அவனுக்கு பிரயுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே நீ இருப்பதை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இது அல்ல, இதிலும் பெரிதானவைகளை உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன். இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த விடுதலை நாள் கூட்டத்திலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை உங்கள் கண்கள் காண போகிறது. அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை உங்கள் கண்கள் காணும்படியாய் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். இதிலே பெரிய காரியம் இதுவரை நீங்கள் பார்த்ததில்லை. அதுதான் ஆண்டவர் நாத்தான் வேலை பார்த்து கேட்டார், ஹல்லேலூயா, நீ இதுவரை கண்டது அல்ல, ஹல்லேலூயா, இதுவரை என் வசனத்தை கேட்டது அல்ல, இதுவரை நீங்கள் பார்த்த அற்புதம் அல்ல, இதுவரை நீங்கள் கண்ட காரியங்கள் அல்ல. வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நடந்ததை காட்டிலும் பெரிதான காரியத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்யும்படியாய் இதிலும் பெரிதானவைகளை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த மத்தியான நேரம் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னோடு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை நான் உனக்கு செய்ய போகிறேன். அல்லேலூயா. இதுவரை நடந்தது அல்ல, ஆமென், இதுவரை பார்த்த காரியம் அல்ல, இதுவரை நீங்கள் சிந்தித்த காரியம் அல்ல, இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து நின்ற காரியங்கள் அல்ல, இதுவரை நீங்கள் பிரயாசப்பட்டு எத்தனையோ முயற்சிகளை செய்தீர்கள், அந்த காரியம் அல்ல, இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. பிள்ளை யாருக்கு பிள்ளையா இருந்தாலும் ஒன்னு கொடுத்து இருத்துங்க. ஜீசஸ். அல்லேலூயா. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம பிள்ளை தான் நமக்கு இடையூறா இருக்கும் வீட்டில், அப்படிதானே? நம்ம பிள்ளை தான் நமக்கு வீட்டில் எப்படி இருக்கும்? இடையூறா இருக்கும். ஏன்னா வார்த்தைகள் உங்களுக்கு நேர கடந்து வரும்போது சில இடையூறுகளை சத்துரு விதைக்க ஆரம்பிப்பான். ஆமே, நீங்க பிள்ளைகள் விளையாடுவதை பார்த்தீங்கன்னா வசனம் உங்கள் இருதயத்தில் என்ன செய்யாது? விழாது. அல்லேலூயா. விழாது. நல்ல நிலத்தில் அந்த முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்டதை போல அல்லது கற்பாறைகளை விதைக்கப்பட்டதை போல இந்த எவ்வளவுதான் கத்தி பிரசங்கிச்சாலும், எவ்வளவுதான் தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்வதற்கு நேராய் நடத்தப்பட்டாலும் அதை பார்க்க முடியாது. அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் விசுவாசிக என் ஆண்டவர் இதிலும் பெரிதானவைகளை செய்ய போகிறார்? ஆமென். நீங்கள் இதுவரை கண்டதை காட்டிலும், இதுவரை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கலும் ஒரு பெரிய காரியத்தை என் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வளவுதான் முடிந்து போய்விட்டது. இல்லை, தேவன் செய்கிற காரியம் இதை காட்டிலும் பெரிதாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. நீங்கள் நினைத்ததை காட்டிலும் அது பெரிதாய் மாற போகிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த விடுதலை நாள் கூட்டத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதிலும் பெரிதான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பெரிதான காரியங்கள், எப்படிப்பட்ட பெரிதான காரியங்களை தேவன் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறார். முதலாவது வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தால், யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்தது. என்ன நடந்துச்சு? ஒரு கல்யாண வீடு கானா ஊரிலே நடக்கிறது. அந்த கல்யாண வீட்டிற்கு இயேசுவும் தாயும் அங்கே இருக்கிறார்கள். அதோடு இயேசுடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அங்கே அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை
கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது ஒரு அற்புதத்தை செய்து என்ன செய்கிறார்? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. மகிமையை வெளிப்படுத்தினால், அப்படி என்றால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற பெரிய காரியம் என்னவென்றால், குறைவை நிறைவாக்கி அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில என்னென்ன குறைவோடு இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த குறைவை நிறைவாக்கி ஒரு அற்புதத்தை செய்வதற்கு தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பெரிதானவைகளை செய்ய போகிறேன். அல்லேலூயா. வாழ்க்கையிலே பலவிதமான குறைவுகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இங்கே இந்த திருமண வீட்டிலே ஒரு குறைவு வருகிறது. பந்தி பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிற அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு செய்தி வருகிறது. திராட்சை ரசம் குறைந்து போய்விட்டது, திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது என்கிற ஒரு செய்தி வருகிறது. கவனியுங்கள். இந்த செய்தி வந்தவுடனே நமக்கு தெரியும், வேதத்திலே இயேசுவுடைய தாயிடத்திலே போய் சொல்லுகிறார்கள். இயேசுடைய தாய் சொல்லுகிறாள், அவரிடத்திலே போய் சொல்லுங்கள். பாருங்க, நான் கொஞ்சம் உலக பிரகாரமாய் சிந்தித்து பார்த்தேன். இப்போ இயேசுவோ தாய், இயேசு சீசர்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு வண்டி ஆளே போயிருக்கும். ஆமே, உண்மையா இல்லையா? அதுவும் எல்லாம் சீசர்கள் எல்லாம் இயேசுவோடு இருந்தவர்கள், நல்ல துடிப்பா இருந்தவர்கள். ஆமே, நல்ல யங் ஸ்டேஜ், நல்ல யூத் ஜெனரேஷன். அப்போ நினைச்சு பாருங்க, ஒரு பக்கத்துல தேவ நாம மகிமைக்காய் அங்கே ஒரு காரியம் நடந்தாலும் உலகத்தின்படி பார்க்கும்போது எங்க யார்கிட்ட செல்வாக்கு இருக்கோ அங்கதான் என்ன செய்வாங்க? தேடி போவாங்க. உண்மையா இல்லையா? இப்ப யாரிடத்துல போனா இந்த குறைவை நிறைவாக்க சொல்ல முடியும்? இப்ப நம்ம ஊர்ல கூட ஒரு கல்யாண வீட்டுல ஏதோ ஒன்று தீர்ந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். பாருங்க, உடனே என்ன செய்வாங்க? பையன் மாதிரிதான் தேடி போவாங்க. ஆமே, என் பையன் மாடத்துல போய் சொல்லுவாங்க, இப்படி தீதுன்னா அவன் 4 பக்கமா பைக் எடுத்துட்டு போயிட்டான்னா அடுத்த கலனி முடியும்னு சாதனை என்ன செய்திடும்? வந்து சேருது. அப்படிதானே? இதே போலதான் இங்கே இயேசுவை சுத்தி ஒரு கூட்டம். பாருங்க, சீசர்களுடைய கூட்டம். ராஜாவா மாறி இயேசு போய் நிற்கிறாரு, அவரை சுத்தி ஒரு கூட்டம் பார்க்கறாங்க. பந்தியில இப்ப ரசம் தீர போகுது, யாரிடத்துல சொன்னா ஓடி போவாங்க, யாரு போய் இதை வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைச்சு இப்ப இயேசு இடத்துல தாயிடத்துல சொல்லி இயேசு இடத்துல சொல்லி எப்படியாகிலும் இதை வாங்கிட்டு வர வைக்கலாம்னு நினைச்சா இயேசு சொல்றாரு, அங்க இருக்கிற ஜாடிகளில தண்ணீரை நிரப்புங்க. ஆமே, அல்லேலூயா. நான் நினைச்சு பார்த்தேன், இயேசு சொன்ன உடனே வேலை ஆட்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? ஓஹோ, கூட இருக்கிறவனை விட்டு ரசத்தை வாங்கிட்டு வர சொல்லி இருப்பாரா இருக்கும். ஆமே, ரசத்தை கலக்குவதற்கு தண்ணியை என்ன செய்ய சொல்றாரு? நிறைக்க சொல்றாரு. நம்ம உலக பிரகாரமா அப்படிதானே? சோறு தீந்து போயிடுச்சுன்னா தண்ணியை என்ன செய்வோம்? கொதிக்க வைக்க. நீங்க தண்ணியை கொதிக்க வைங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதே போலதான் இங்க தண்ணியை கொதிக்க வைக்க சொல்றாங்க. எல்லாரும் நினைச்சது என்னன்னா, சீச இடத்துல சொல்லி இயேசு ரசத்தை வாங்கிட்டு வந்து இதுல கலக்க போறாரு. அல்லேலூயா. ஆனா இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த குறைவை நிறைவாய் மாற்ற வேண்டும் என்றால் என் மகிமையை நான் வெளிப்படுத்தி ஆக வேண்டும் என்று சொல்லி பாருங்க, தண்ணீரையே ரசமாக மாற்றி பந்தி பரிமாறின போது அதுவரை கொடுத்ததை காட்டிலும் எவ்வளவு டேஸ்டா கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்க முடியனா உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவை மாற்றி நிறைவாய் மாற்றுவதற்கு நான் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்றேங்க. உங்க வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருக்கட்டும், இன்னைக்கு நீங்க விசுவாசித்தா நீங்க
நீங்க பாக்குறீங்க, மனுஷனை பாக்குறீங்க, ஆள் பலத்தை பாக்குறீங்க, பண பலத்தை பாக்குறீங்க. அவங்கள்ட்ட சொன்னா நடக்கும், இவங்கள்ட்ட சொன்னா நடக்கும், அந்த இடத்துக்கு போனா நடக்கும். அப்பா சொல்றாரு, உன் குறைவை நிறைவாய் மாற்றுவதற்கு என் மகிமையை நான் வெளிப்படுத்த போகிறேன், என் வல்லமையை நான் வெளிப்படுத்த போகிறேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுபட்ட வாழ்க்கை இன்றையோடு இயேசுவின் நாமத்தில் மாறப்போகிறது, இன்றையோடு மாறப்போகிறது. அல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில தேவைகள் பெரிதாய் இருக்கும்போது, தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும்போது, நம்ம மனுஷனிடத்துல உதவிக்கு போனா பல காரியங்களை சொல்லுவார்கள். ஆமே, பல விதமான காரியங்களை சொல்லுவார்கள். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம், பாருங்க, ஒரு தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நல்ல ஒரு குடும்பம், அவங்கள பார்த்து பாருங்க, நான் போய் ஏதாகிலும் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனா பாருங்க, அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அப்படியே என்னை காயப்படுத்தினதாய் மாறினது, என்னை வேதனைப்படுத்தினதாய் மாறினது. அப்படியே அவங்க பேச பேச, ஐயோ நான் ஆண்டவரை எதற்காக அழைக்கப்பட்டேன், இந்த ஊழியத்தை நான் ஏன் செய்யணும் அப்படி என்கிற நிலைமைக்கு என் சிந்தனை மாறினது. ஆனால் ஆவியானவர் சொன்னார், அப்பதாங்க இந்த வார்த்தைகளை எல்லாம் எனக்கு கொடுத்தார், குறைவையே நான் நிறைவாக்கி உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை நான் நிறுத்த போகிறேன். அல்லேலூயா. அந்த மனுஷன் சொன்ன போது எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வர ஆரம்பித்தது. ஆண்டவரே, என்ன நஷ்டம் வந்தாலும் நீர் அழைத்த அழைப்பை விட்டு நான் ஒரு நாளும் விலகி போவதில்லை. ஆமென். ஒரு நாளும் விட்டு விலகி போவதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தோடு வந்தேன். இந்த ஊழியத்தில் நீர் ஆசீர்வதிப்பதை அந்த ஜனங்கள் காண்பதற்கு ஏதுவாய் என் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய குறைவோடு கூட நீங்க இன்னைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும், பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்க கூட தேவை சந்திக்கப்படாம இருக்கலாங்க. வீட்டுல சமைச்சு சாப்பிடுவதற்கு கூட ஒரு பொருள் சந்திக்கப்படாமல் இருக்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த இடத்துல நின்று, இந்த பீடத்துல நின்று கர்த்தர் கொடுத்த வார்த்தையோடு நான் சொல்றேன், தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில குறைவை நிறைவாக்கி நன்மை செய்ய ஒருவரால் முடியும் என்று சொன்னால், தண்ணீரையே இரத்தமாய் மாற்றுவதற்கு முடிந்தவர், தண்ணீரையே இரத்தமாய் மாற்றுவதற்கு முடிந்தவர் இன்னைக்கு வாழ்க்கையில, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தீர்க்க தரிசனமா பிடித்துக்கொள். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல ஆமென் என்று சொல்லி வாயில அறிக்கை பண்ணி சொல்லு, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை இன்றைக்கு நிறைவாக்குவதற்கு, அது சாதாரணமா நிறைவாக்க மாட்டாருங்க, சாதாரணமாக நடக்காது, அது தேவ வல்லமையினால் நடக்க போகிறது. அல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. அப்படிதான் அநேகம் பேர் நிக்கிறீங்க, கூப்பிடுறீங்க, அப்பாவிடத்துல என் குறைவுகள் மாறுமா, என் சூழ்நிலைகள் மாறுமா, என் நிலைமை மாற்றப்படுமா. ஒவ்வொரு நாளும் குறைவு. பிள்ளை ஒரு பொருள் வாங்கி கேட்டா அதை என்னால வாங்கி கொடுக்க முடியலையே, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்கு என்னால முடியலையே, ஐயோ பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் நினைக்கிறேன், என்னால முடியலையே, ஆசைப்படுற ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதற்கு என்னால முடியலையே. இன்னைக்கு கூப்பிட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை காருண்யத்தினால் உயர்த்துகிற தெய்வன் சொல்லுகிறார், அந்த கல்யாண வீட்டுல அந்த குடும்பம் வெட்கப்பட்டு போக வேண்டிய நிலைமையில, அந்த குடும்பம் அவமானப்பட்டு திராட்சரசமே இல்லைன்னு சொல்ல வேண்டிய அந்த நிலைமையில இயேசுவிடத்திலே வந்தபோது தண்ணீரையே ரசமாய் மாற்றி அவருடைய அற்புதத்தை வெளிப்படுத்த முடியும்னா, இன்னைக்கு கூப்பிடுகிறவன் வாழ்க்கையில இருக்கிற குறைவை மாற்றுவதற்கு, குறைவை மாற்றுவதற்கு, துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீரே,
பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. ஒரு விசை கூட சொல்லலாமே. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுற கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுற கேட்டீரையா. கூறிந்து தூக்கினீரே. உங்க சத்த மாத்திரம் எழும்பட்டாமே. பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. குனிந்து தூக்கினீரே. உங்களையும் என்னையும் வெட்கப்படுத்தாம பெரியவனாய் மாற்றுவதற்கு உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. உமது காருண்யத்தால். வாழ்க்கையில எத்தனை நாள் நான் குறைவுபட்டிருப்பேன். இந்த குறைவு என்னை விட்டு விலகாதா? இந்த குறைவு என்னை விட்டு மாறாதா? சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் குறைவை மாற்றுவதற்கு தான் இயேசு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அன்றைக்கு கல்யாண வீட்டுல, அந்த கலிலேயாவில் உள்ள கல்யாண வீட்டுல இயேசு போனாருன்னா அதற்கு ஒரு காரணம் இருந்தது. இந்த வீட்டுல குறைவு வரும், அந்த குறைவை மாற்றுவதற்கு, அந்த குடும்பம் வெட்கப்படாம இருக்கணும்னா அழைக்கப்பட்டவராகிய இயேசு அந்த இடத்திலே வந்தாக வேண்டும். இன்னைக்கு நீ அவரை கூப்பிட்டு அழைக்கிற அந்த அழைப்பினால நான் சொல்றேன், கூப்பிடுகிற உனக்கு குறைவுகள் நிறைவாய் மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க எப்படிங்க இது முடியும்? நீங்க நினைக்கிறீங்க இது எப்படிங்க சாத்தியமாகும்? எப்படி சாத்தியமாகும்? எப்படி இந்த காரியம் நடக்கும்? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. நான் என் ஊழிய அனுபவத்தில் நான் சொல்றேங்க, எந்த ஒரு ஊழியத்திற்கு போனாலும் குறைந்தது நான் வீட்டுக்கு வரும்போது மீதம் இருப்பதை என்னால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க கஷ்டத்தின் நடுவில், வேதனைக்கு நடுவில் காணிக்கைகளை கொடுப்பார்கள், காணிக்கைகளை கொடுப்பாங்க. அப்போ தெய்வப்பிள்ளை, நான் வீட்டில் வரும்போது சில நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் வாங்கி கொண்டு வர முடியாது. அதிலும் என் பையன் அவன் வளர்ந்து வந்த சூழ்நிலை, அவன் ரொம்ப கேட்க மாட்டான். அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க வரும்போது அப்படின்னு. ஆனால் இப்போ சின்ன பிள்ளை இவ என்ன செய்வான்னா, சும்மாயாவது கேட்பா, முட்டாய் வாங்கிட்டு வாங்க, இல்லை ஏதாயிலும் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்பா. நான் ஊழியத்துக்கு போம்பெல்லாம் நினைப்பேன், ஆண்டவரே இத்தனை நாட்களும் என் பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க, என் மனைவியும் ஏதாயிலும் வாங்கிட்டு வாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க, என் அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ பிள்ளை கேட்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி மிகுந்த ஒரு பாரம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும், மிகுந்த ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே. ஏன்னா பஸ் ஃபேர் கூட சில நேரங்களில் சந்திக்கப்பட்டிருக்காது ஊழியங்களில். அப்படிதான் நான் ஊழியத்தை செய்து கொண்டு வருவேன். ஆனால் போகிறது டெய்லி யாத்திரையாக இருக்கும், டெய்லி பிரயாணமாக இருக்கும். ஒரு நாள் ரெஸ்ட் இல்லாமல் ஓடிட்டு இருப்பேன். நினைப்பாங்க வரும்போது என்ன குறைவு இவனுக்கு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். பாருங்க, இப்போ கழிந்த நாட்களிலே நான் ஊழியத்திற்கு கடந்து சென்றேன். மிகுந்த ஒரு பாரத்தோடு தான் நான் கடந்து சொன்னேன். இங்கிட்டு போகும்போது என் வண்டியில், நான் காரில் தான் போனேன்.
வண்டியில் டீசல் போடுவதற்கு பணத்தை கடன் வாங்கி தான் டீசல் வாங்கி போட்டுட்டு போனேன். ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம், நான் வீட்டிற்கு வரும்போது நிச்சயமாய் வெறுங்கையாய் நான் வரமாட்டேன். நிச்சயமா நான் வெறுங்கையா வரமாட்டேன். நான் வாங்கின கடனை அடைப்பேன், மீதம் எடுக்க தேவன் கிருபை செய்வார் என்கிற வாஞ்சையோடு கூட நான் கடந்து சென்றேன். நடந்தது என்ன தெரியுமா? மதுரை ஊழியத்தை முடிச்சு வேலூர் பட்டணத்தில் ஊழியத்துக்கு போனேன். அங்கேயும் ஊழியத்தை முடித்து விட்டு நான் ஊருக்கு திரும்பி வரும்போது என்னுடைய காருடைய டீசல் தேவை, டோல்கேட்டுக்குடைய தேவை, நான் வாங்கின கடனுடைய தேவை, மீதம் 1000 ரூபாய் என் கையில் எடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு சில வேளையில் இது கேட்பதற்கு ஏதோ சாதாரணமா தெரியும். ஆனா நான் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வரும்போது ஆனா எதையுமே வாங்க முடியாது. இந்த முறை பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்வீட்டாவது வாங்கி கொடுக்க ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நேற்று வரையிலும் நான் அங்கே போயிட்டு வந்த அந்த டீசலை எத்தனையோ இடங்களுக்கு போய் சுற்றி வர ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? என் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த வார்த்தையை இன்னைக்கு நான் செய்திக்காக எடுக்கலை, செய்திக்காக எடுத்த டைரியை நான் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என் ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் பெரிதானவைகளை செய்வதற்கு உன் குறைவை நிறைவாக்கி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். ஒரு குறைவை நிறைவாக்கி உனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறேன். இதுவரை நீ கண்டதவைகள் அல்ல, இதுவரை நீ பார்த்தவைகள் அல்ல, இதுவரைகள் உன் செவிகளிலே கேட்டவைகள் அல்ல. கர்த்தர் செய்கிற காரியம் இனி பயங்கரமா இருக்க போகிறது. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. நினைச்சு பாருங்க, எத்தனை முறை உதவிக்காக எங்கெல்லாம் போய் நின்று அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நம்ம இருதயத்தை உடைத்திருக்கோம், இருதயத்தை காயப்படுத்தி இருக்கோம், இருதயத்தை சுக்கு நூறா அது உடைப்பதற்கு ஏதுவாய் அந்த வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு கல்லிலையான வீட்டில் ஒரு அற்புதத்தை தண்ணீரையே ரசமா மாற்ற முடியும்னா, உன் வாழ்க்கையில இருக்கிறதை கொண்டு இயலாமையிலும் இருக்கிறதை கொண்டு என் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல். உங்க வாழ்க்கையில இது நடந்துன்னா நீங்க பாடிட்டே, நான் சொல்றேன்ல, காலையில 5 மணிக்கு இந்த வார்த்தையை பாட ஆரம்பிச்சது இப்ப வரையிலும் கர்த்தர் பாட வைத்துக் கொண்டே இருக்கிறார். இப்ப வரையிலும் உங்களை அதுல நடத்த வைக்கிறார். ஏன்னு எனக்கு தெரியும். அந்த பாடல் வரி என்னை அந்த அளவுக்கு தொட்டதுன்னா உங்களையும் அந்த வரிகள் தொட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசித்தால் என்னோடு இணைந்து சொல்லலாமே. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுற கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறி எத்தனை நேரங்கள் கேட்டீரையா. கூனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. சொல்ல முடியுமாமே? கூனிந்து தூக்கினீரே. அப்பா நினைச்சு பாருங்க, நம்ம விழுந்த போதெல்லாம் யாருமே கைபிடிக்க வரலங்க, யாருமே நமக்கு வரல, அவர் மாத்திரம்தான் வந்தார். உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே. இன்றைக்கு இந்த விடுதலை நாடல ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, நான் பெரிய காரியங்களை செய்வேன்.
பெரிய காரியங்களை செய்வேன். அது இதுவரை நடந்ததை போல் அல்ல, இதுவரை நீ பார்த்ததை போல் அல்ல, இதுவரை கலங்கி நின்றதை போல் அல்ல. எப்படி அந்த வீட்டில் அந்த குறைவு வந்த போது நினைச்சு பாருங்க. ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு குறைவு வருதுன்னா அந்த குடும்பம் எவ்வளவு அங்கலாய்க்கும். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அங்கு அந்த ரசம் மிகுந்த முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டது. அல்லேலூயா. அன்றைக்கு ரசம் ஒரு முக்கியமான ஒரு பொருளாய் அந்த குடும்பத்துக்கு கருதப்பட்டது. குறைவு வந்துவிட்டால் எல்லாரையும் வெறுமனையாய் அனுப்ப வேண்டியதா இருக்கும், வெறுமனையா அனுப்ப வேண்டியதா இருக்கும். ஆண்டவர் முதல்ல அந்த குறைவை நிறைவாக்கினார். ரெண்டாவது என்ன நடந்தது தெரியுமா? வெறுமனைய மாற்றி ஆண்டவர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கூட அந்த கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் நல்லா இருந்ததுன்னு சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் திருப்தியா நடத்தினார். ஒரு ஆமேன் சொல்லுங்க, நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, உன் குறைவு நிறைவாவதோடு அல்ல, நீ விசுவாசித்தால் அந்த குறைவை நிறைவாக்கி உன்னை திருப்தியா நடத்த நான் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. திருப்தியா நடத்துவேன், திருப்தியா நடத்துவேன். அதுதான் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமே. பாருங்க, கடந்த நாள்ல சில கூட்டங்கள் நடத்தின போது சில குறைவுகள் இந்த ஊழியத்தில் வந்தது. சில குறைவுகள் இந்த ஊழியத்தில் வந்தபோது நான் ஆண்டவர்கிட்ட நானும் மனைவியும் ஒரு தீர்மானம் எடுத்தோம். நான் மனைவிட்ட சொன்னேன், இனிமே ஒரு கூட்டம் நடத்துறேன்னா காரணம் கொண்டும் ஊழியத்தில் கர்த்தர் வைத்தால் மாத்திரம்தான் நான் அந்த கூட்டத்தை நடத்துவேன், இல்லாம இனி நான் நடத்த மாட்டேன். ஆமே. ஏன்னா குறைவுகள் வரும்போது, இதுக்கு முன்னாலெல்லாம் அந்த குறைவுகள் வந்தால் அது எப்படி ஆகிலும் சந்திக்கப்பட்டு அந்த கடன்களை அடைத்து விடுவேன். ஆனா இந்த முறை மிகுந்த கஷ்டம். அந்த கடனை அடைப்பதற்கு முடியாத ஒரு நிலைமை, அந்த சூழ்நிலை. அப்ப நினைச்ச தீர்மானம் எடுத்த, ஆண்டவரே இனிமேல் அதுதான் நடக்க போகுது. அல்லேலூயா. எனக்கு தெரியும் இந்த கூட்டத்திற்கு நம்ம விளம்பரங்களை செய்தால் நிச்சயமாய் அநேகர் இன்னும் வருவார்கள், நம்ம செய்யலாம். விசுவாசம். எனக்கு ஆசை என்னன்னா, இங்க இருக்கிறவர்களை கொண்டுதான் இனி எல்லாம் கர்த்தர் செய்யணும். ஆமே. அல்லேலூயா. அப்படின்னா குறைவை நிறைவாக்குவதற்கு ஆண்டவர், நான் அதை தான் சொல்ல வர்றேன், வேறு எங்கேயும் போகல. ஆமே. அந்த கல்யாண வீட்டுல வேறு எங்கேயும் ஆண்டவர் அனுப்பல. அங்க இருந்த ஜாடி, அங்க இருந்த தண்ணீர் நிரப்பப்பட்டது, ஆசீர்வாதம் உண்டானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிங்களா? அங்க இருந்த தண்ணீர் தான் பயன்பட்டது. ஆமே. அங்க இருந்த ஜாடி தான். அப்போ நான் இன்னைக்கு விசுவாசத்தோட சொல்றேன், இங்க இருக்கிற ஜாடி, இங்க இருக்கிற தண்ணீரை என் தேவனால ஆசீர்வதிக்க முடியும்னா, உங்களையும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளால திருப்தியா ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்றவங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்ல விரும்புறீங்க? ஆமே. பாருங்க, நான் இந்த விடுதலை நாள் கூட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் விதவிதமாய் ஆவியானுடைய நடத்துதலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவர், நான் எல்லாம் செய்தியா வந்தேன், ஆனா கர்த்தர் செய்தியே கொடுக்க விடல. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கும் மாத்திரமல்ல உங்களுக்கும் இந்த வார்த்தை சொல்லப்படுகின்றது. அங்கு இருந்த வெறும் ஜாடியும் அங்கிருந்த தண்ணீரும் தான் பயன்பட முடியும் என்றால், தேவ பிள்ளைய உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டுதான் தேவன் திருப்தியாய் மாற்ற போகிறார். நல்ல கையை தட்டுங்களேன். ஆமே. இன்னைக்கு எனக்கு கொடுத்ததெல்லாம் இந்த வேத வசனம் தான். ஆமே. இந்த வேத புஸ்தகம் தான். இன்னைக்கு சொல்றேன், இதை கொண்டுதான் தேவன் என்னை பயன்படுத்துகிற விதம் ஆச்சரியமா இருக்க போகிறது. இதை கொண்டுதான் தேவன் என்னை போஷிக்கிறார். இதை கொண்டுதான் இதுவரையிலும் வாழ வைத்திருக்கிறார். இதை கொண்டுதான் இன்னும் வாழ வைப்பார். ஆமே. உங்க கையில ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? வேலையை கொடுத்திருக்கிறாரா? ஒரு சின்ன தொழிலை கொடுத்திருக்கிறாரா? விசுவாசிங்க, அது போதுங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு. அது போதுங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு. கழிந்த நாள்ல பார்த்துக்கலாம், தக்காளி விலை மிகவும் குறைவாக தான் நம்ம வாங்கி கொண்டிருந்தோம். ஆமே. தக்காளி என்ன செய்தோம்? மிகவும்
குறைவாக தான் வாங்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு மாற்றம் வந்து பாருங்க. நான் ஒரு செய்தி ஒன்றை படித்தேன், உண்மையோ பொய்யோ என்பது தெரியாது. ஒரு தக்காளி வியாபாரி பாருங்க, தக்காளி விவசாயம் செய்கிறவ கோடீஸ்வரராய் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆமே, ஒரே ஒரு மாசத்துல வந்த விலை மாற்றம். அவருக்கு விளைச்சல் உண்டானது. அந்த மாசம் விற்பனை செய்தாரு பாருங்க, லட்சக்கணக்கில் படங்களை அவர் நினைச்சு கூட பார்க்காம அந்த விவசாயிக்கு என் ஆண்டவர் கொடுக்க முடியும்னா, தேவ பிள்ளையே, உன்னிடத்துல இருக்கிறத ஏன் தேவனால திருப்தியா ஆசீர்வதிக்க முடியாது? ஏன் முடியாது? நம்ம தான் அந்த விசுவாசத்துக்குள்ள இன்னும் வரமாட்டேங்கிறோமே, விசுவாசத்துக்குள்ள வரமாட்டேங்கிறோம். பாருங்க, முதல்ல குறைவு நிறைவா மாறுச்சு, ரெண்டாவது திருப்தி ஆக்கினார். ஆமே, திருப்தி ஆக்கினார். சொல்றாங்க, முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் இது எப்படி முடிஞ்சது? ஆமே, அப்படின்னா அப்பா கொடுக்கறதெல்லாம் ஒரிஜினலா தான் கொடுப்பார். ஆமே, வரலையா சொல்லுங்களேன். டூப்ளிகேட்டா என்ன செய்ய மாட்டார் அப்பா, கொடுக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சாப்பிடுகிற ஒரு ஆகாரமா இருந்தால் கூட அது கொஞ்சமோ அதிகமோ, ஆனா அதை திருப்தியா கொடுப்பதற்கு என் தேவனால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏனென்றால் வேதம் அதை தான் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதுங்க. நான் நல்ல இந்த வார்த்தையை இப்ப சொல்லதான் நான் திங்க் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆராய்ந்து கொண்டே இருக்கிறேன். பாருங்க, தண்ணீரும் அங்கதான் இருந்துச்சு, ஜாடியும் அங்கதான் இருந்துச்சு. கொண்டு வைங்க, தண்ணீரை நிரப்புங்க, அதை எடுத்து பருமாறுங்க, அது ரசம். அவ்வளவு திருப்தியா போகுதுன்னா, நம்மளா இருந்தா நிச்சயமா அந்த கூட்டத்துல நின்னவன் இயேசுவை பரிகாசமா பார்த்திருப்பான். பரிகாசமா பார்த்திருப்பான். இவனுக்கு வேற வேலையே இல்லை, தண்ணியை ஊத்தி கொடுக்க சொல்றானே அப்படின்னு சொல்லி. ஆனா அது ஊற்றப்பட்ட போது அதனுடைய தண்ணீருடைய கலர் மாற்றப்பட்டது. அல்லேலூயா, கலர் மாற்றப்பட்டது, ரசத்தினுடைய கலர்ல வந்துச்சு. அப்பதான் பாக்குறாங்க, ரசம் ஊற்றப்படுது, குடிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க. அப்படின்னா முதல்லயும் டேஸ்ட் பார்த்தவன் ரெண்டாவதும் டேஸ்ட் பார்க்கறான். அல்லேலூயா, எவ்வளவு அழகா ஆண்டவர் திருப்தியா நடத்தினார். உங்க வாழ்க்கையில நடத்த முடியும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை நடத்த முடியும். விசுவாசிக்கிறீங்களா? கொடுக்கிறதெல்லாம் பெஸ்டா கொடுத்து ஆண்டவரால நடத்த முடியும்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஆமென், அல்லேலூயா. நான் இன்னைக்கு இந்த சபைக்கு ஜெபிக்கிறது அது, ஆண்டவரே, இனி எந்த ஒரு பொருளானாலும் 1 நம்பர் பெஸ்ட் பொருளா ஆண்டவர் சபையில கொடுக்கணும். இதுவரை பெஸ்டா தான் கொடுத்திருக்கிறாரு, இன்னும் பெஸ்டா கொடுக்கணும். வராமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எத்தனை லட்சமாகட்டும். இன்னைக்கு பாருங்க, ஊழியத்துக்கு நம்ம இணையதளம் லைவ் வெளிப்படுத்துவதற்கு பல தேவைகள் நமக்கு இருக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, ஆண்டவரை எப்போ தந்தாலும் சரி அது நீ பெஸ்டா இருக்கணும். ஆமே, எத்தனை லட்சமோ ஆகட்டும், என் தேவனால் அதை தர முடியும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை எழுப்பினால் செய்ய முடியும், ஒரு நபரை எழுப்பினால் செய்ய முடியும். பாருங்க, நான் சாட்சியா இன்னைக்கு சொல்றேன். இந்த ஊழியம் நம்ம நடத்தி கொண்டு இருக்கும் போது நாள் ஒரு சின்ன ஜென்ரேட்டர் இருந்தது. ஒரு பாஸ்டர் தான் எனக்கு கிஃப்டா கொடுத்த ஒரு சின்ன ஜென்ரேட்டர். கரண்ட் போனா இங்க பிரசங்கிட்டு நிற்கிறேன், நான் தான் அங்க போய் இழுக்கணும். ஆமே, அல்லேலூயா. இழுப்பேன், அது ஷார்ட்டே ஆகாது. அவ்வளவு கஷ்டப்படுவேன், ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா பாருங்க, ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் ஒரு குடும்பத்துல ஒரு பாரத்தை கொடுத்தார். அவங்க கொண்டு வந்து அந்த இன்வெர்டர், இன்னைக்கு வருஷம் 3-4க்கு மேல ஆகியாச்சு அந்த இன்வெர்டர். இதுவரையிலும் அந்த இன்வெர்டர் ஆண்டவர் கொடுத்து கரண்ட் போன சத்தத்தை கேட்கவும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா இல்லையா? ஆமே, பெஸ்ட். அதான் நான் சொல்றேங்க, நான் நினைச்சு கூட பார்க்கல அது வாங்குவதற்கு, ஆனா கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். இன்னைக்கு இங்க வைக்கப்பட்டிருக்கிற பாக்ஸ் பாருங்க, இந்த மிக்சர், இந்த இதெல்லாம் பாருங்க. ஒரு நாள் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், நான் தேவை நல்ல பாக்ஸ் வாங்கணும், நல்ல பொருள் வாங்கணும் அப்படின்னு ஜெப விண்ணப்பங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் திடீரென்று ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணான், சொன்னா, இப்படி நாங்க சவுண்ட்ஸுக்காக வாங்கின பாக்ஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஒரு பொருள் நாங்கள் எல்லாம் தயார் பண்ணி எடுத்தது, நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டான். விலையை கேட்டேன். அவன் சொன்னான், 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகும். நான் 30,000 40,000 ரூபாய்க்கு இதே மாதிரி ஒரு பழைய மானிட்டராவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரம் என்ன செய்வதுன்னே தெரியாது. பாருங்க, ஒரு நபரோடு நான் அதை குறித்து பேசினேன்.
பாருங்க, அந்த நபர் அந்த 1,00,000 ரூபாயையும் கொடுத்து இந்த பொருளை எனக்கு வாங்கி கொடுத்த. நான் இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன்னா, இதையெல்லாம் செய்ததை சில நேரத்தில் நம்ம சில தேவைகள் வரும்போது, சில குறைவுகள் வரும்போது சிந்திக்க மாட்டேங்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கூடாரம் இவ்வளவு தூரம் கட்டப்பட்டிருக்குன்னா ஒரு காசு கூட என்னுடையது இல்லை, ஒரு காசு கூட என்னுடையது இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கட்டி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க, கட்டி கொடுத்தார். சில பொருட்களை நாங்கள் இழந்தோம், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் இழந்தவைகளை இன்னும் தருவார் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த விடுதலை நாளில் வந்துட்டு போகிற உங்களுக்கு ஆண்டவர் 2 காரியம். ஒன்று, நான் பெரிதானவைகளை செய்வேன். எப்படின்னா, குறைவை நிறைவாக்கி பெரிதானவைகளை செய்வேன். அல்லேலூயா. 2வது, ஆண்டவர் சொல்ல, இருக்கிறது எதுவோ அதை கொண்டு தான் நிறைவானதை ஆண்டவர் செய்வார். ஆமென். நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது இந்த பிரசங்கிக்கு, எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பாடகு, எனக்கு தெரிஞ்சது இந்த ஊழியத்தை செய்யகு, அதை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. என் விசுவாசம் அதுதான். நான் இப்போ ஆண்டவர்கிட்ட அதான் வைராக்கியமே கேட்கிறது. ஆண்டவர், இந்த வேதத்தை தூக்கின ஒருவனும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். நான் போகிற இடையெல்லாம் கர்த்தர் என்னை கனப்படுத்தி தான் வைத்திருக்கு. ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது, ஆனா இப்போ தைரியமா சொல்றேன், என்னை நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்த வல்லமை உள்ள தேவன். அப்படி எல்லாரும் நம்ம எழும்பி நிற்போமாக. அல்லேலூயா. புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. அப்பாவை எத்தனை பேர் புகழ்ந்து பாட விரும்புறீங்க? புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாப்பாமே. புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து. சத்தத்தை உயர்த்தி அமைதியா இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை சொல்லும் போதே அற்புதங்கள் நடக்கிறது. அதனால நான் சொல்றேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே, தூயவ தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானியா, தூயவ தூயவரே. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. ஆமே. தூயவரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா, நீதானையா, தூயவ தூயவரே, ஆறுதல் நீதானையா, தூயவ தூயவரே, ஆறுதல் நீதானையா. இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒருவரே ஆறுதல். தூயவரே, ஆறுதல் நீதானையா, தூயவரே. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குறைவை நிறைவாக்கி
பெரிய காரியத்தை செய்வார். கல்யாண வீட்டுல தேவை திராட்சரசம், அதை குறைவை நிறைவாக்கி செய்ய முடியும்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய. இரண்டாவது, இருக்கிறது எதுவோ அதை கொண்டு திருப்தியான காரியத்தை செய்ய போகிறார். இருக்கிறத கொண்டு தாங்க. நம்ம நினைக்கிறோம் எதையோ கொண்டு, அல்லது ஏதோ ஒரு பேங்க் நமக்கு வழி திறந்துரும், ஏதோ ஒரு லாட்டரி அடிச்சிடும், ஏதோ ஒரு யோகம் பிறந்துடும். இல்லைங்க, என் அப்பா ஆசீர்வதிக்க விரும்பினா இருக்கிறது போதும், இருக்கிறது போதும். அதை நீ கர்த்தருக்காய் பயன்படுத்திப்பா, அதை கர்த்தருக்காக செய்துப்பா, அதை உண்மையா நேசித்து அந்த வேலையை செய்துப்பா. அது ஒன்று போதும் உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு. ஆண்டவரே, இன்றைக்கு வந்த பிள்ளைகள் விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு போவதற்கு, அற்புதத்தை சுதந்தரித்து போவதற்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்வேன். அது எப்படிப்பட்ட பெரிய காரியம்? குறைவை நிறைவாக்கி, இருக்கிறதை கொண்டு திருப்தியாக்கி. ஆண்டவரே, மூன்றாவது அதே இதை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மீதம் எடுத்து ஆண்டவர் அற்புதத்தை செய்தார், மீதம் எடுக்க வைத்தார். அப்படி என்றால் வாழ்க்கையிலும் மீதம் எடுக்க வைப்பார். வார்த்தையை நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன். அந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். நீர் கொடுத்த இந்த வெளிப்பாடான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை பிடித்து இருதயத்தில் சுமந்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை கொடு. ஆண்டவரே, பாடுன ஒத்தாசை பண்ண இணையதளம் மூலமாய் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த ஆண்டவரே, விசேஷமாய் இசைக்கருவியை வாசித்து ஒத்துழைப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த கூட்டத்திற்கு அழைப்புகளே இல்லாவிட்டாலும் அழைப்பாய் ஏற்றுக்கொண்டு வந்த இந்த பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு வந்த சின்ன பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாம மகிமைப்படுகிறதற்காய் நன்றி. தாழ்த்தி உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.